சயின்ஸ்ல ஒரு புது யூனிட் பார்க்க போறோம். பிசிக்ஸ் யூனிட் 3 தெர்மல் பிசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட் தான் பார்க்க போறோம். ஸோ தெர்மல் அப்படின்னாலே ஹீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீட் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல இருந்து பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ நமக்கே ஹீட்டை பத்தின நிறைய நாலேஜ் இருக்கு. அதை சயின்டிபிக்கா இந்த யூனிட்ல நம்ம டீல் பண்ண போறோம். பர்டிகுலரா இந்த வீடியோல சில பேசிக் கான்செப்ட்ஸ் லைக் டெம்பரேச்சர், தெர்மல் ஈக்குலிபிரியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்கு போலாம். ஹீட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதை தான் நம்ம தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தெர்மல் எனர்ஜிக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. ஸோ இந்த தெர்மல் எனர்ஜி காஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவு எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ டெம்பரேச்சரை பத்தி பார்க்கலாம். ரொம்ப ஜென்ரலா டெம்பரேச்சர் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் அ பாடி. ஒரு பொருள் எவ்வளோ ஹீட்டா இருக்கு, எந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கான டிகிரி, அதுக்கான ஒரு மெஷர் தான் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹாட்டா இருக்க பாடிக்கு அதிகமா இருக்கும், கோல்டா இருக்க பாடிக்கு கம்மியா இருக்கும். இதெல்லாம் நமக்கு நார்மலாவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் அதனுடைய சரௌண்டிங்ஸோட ஈக்குலிபிரியம்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது தான் டெம்பரேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஜென்ரலா ரூம் டெம்பரேச்சர் 30ல இருந்து 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ எந்த பொருள் எல்லாம் அந்த டெம்பரேச்சர்லயே இருக்கோ அதெல்லாம் ஈக்குலிபிரியம்ல, சரௌண்டிங்ஸ்னுடைய ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை விட அதிகமான டெம்பரேச்சர்ல ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது ஈக்குலிபிரியம்ல இல்ல அப்படிங்கறது அர்த்தம். ஸோ இந்த ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் யூனிட், அதாவது அதுக்கு மேக்னிடியூட் அளவு தான் இருக்குமே தவிர டைரக்ஷன் கிடையாது. அண்ட் இதனுடைய SI யூனிட் பாத்தீங்கன்னா கெல்வின். அண்ட் இதை தவிர வேற சில யூனிட்ஸ்ல கூட இதை மெஷர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். வேற வேற யூனிட்ஸ் இருந்தாலும் கெல்வின் ஸ்கேல தான் அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்சியஸ், டெம்பரேச்சர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிகிரி போட்டு எழுதுவோம். டிகிரி 30 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி போட்டு எழுதுவோம். பட் கெல்வின் ஸ்கேலுக்கு அந்த மாதிரி தேவையே இல்லை. நம்பர் கூட பக்கத்திலேயே கெல்வின் அப்படின்னு போட்டுடுவாங்க. இது ஏன் அப்படின்னா கெல்வின் ஸ்கேல் தான் அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். இது எதனால அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னா கெல்வின் ஸ்கேல்னுடைய அப்சல்யூட் ஜீரோவோட ரிலேட் பண்ணி நம்ம ஒரு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதை தான் அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா, புக்ல ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. Each unit of the thermodynamic scale is defined as the fraction of 1/273rd part of the thermodynamic temperature of the triple point of water. So இத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன், அப்பதான் இந்த டெஃபினிஷன் புரியும். ஸ்கேலை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம செல்சியஸ் ஸ்கேல்ல பார்க்கலாம். செல்சியஸ் ஸ்கேல்ல பாத்தீங்க அப்படின்னா 0 டிகிரில இருந்து 100 டிகிரி வரைக்கும் இருக்கு. சோ இந்த செல்சியஸ் ஸ்கேல்ல 0 டிகிரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுதான் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அதாவது வாட்டர் லிக்விட் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் ஆகிற அந்த ஸ்டேட், இதுதான் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேட் ஆஃப் வாட்டர் இருக்கும், லிக்விடும் இருக்கும், சாலிடும் இருக்கும். அதே மாதிரி 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இங்க வாட்டர் வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுது. சோ இங்கேயும் 2 ஸ்டேட் ஆஃப் வாட்டர் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டும் இருக்கும், வேப்பர் ஸ்டேட்டும் இருக்கு, கேஷியஸ் ஸ்டேட்டும் இருக்கு. அப்போ செல்சியஸ் ஸ்கேலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபேசஸ் ஆஃப் வாட்டர் தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செல்சியஸ் ஸ்கேலோட நம்ம கெல்வின் ஸ்கேல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ இங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், செல்சியஸ் ஸ்கேலோட ஜீரோவை விட கெல்வின் ஸ்கேலோட ஜீரோ ரொம்ப கீழே, ரொம்ப பிலோல இருக்கு. இது எதனால? ஏன்னா கெல்வின் ஸ்கேல் வாட்டர்னுடைய டபுள் பாயிண்ட கன்சிடர் பண்ணாது, ட்ரிபிள் பாயிண்ட கன்சிடர் பண்ணது. அதாவது இந்த கெல்வின் ஸ்கேல்ல எது தன்னுடைய ஜீரோவா எடுத்துக்கும் அப்படின்னா வாட்டர் 3 ஸ்டேட்லயுமே இருக்கணும். அதாவது கேஸ், லிக்விட், சாலிட், இந்த 3 ஃபேசஸ்லயுமே தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த டெம்பரேச்சரை தான் கெல்வின் ஸ்கேல் தன்னுடைய அப்சல்யூட் ஜீரோவா எடுத்துக்கிறோம். இதை தான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா எந்த டெம்பரேச்சர்ல தண்ணி வந்து 3 ஸ்டேட்லயுமே இருக்கும், அதாவது சாலிடாவும் இருக்கும், ஐஸாவும் இருக்கும், லிக்விட் தண்ணியாவும் இருக்கும் அண்ட் வேப்பர் கேஸாவும் இருக்குமோ அதுதான் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரிபிள் பாயிண்ட் எந்த டெம்பரேச்சர்ல வருதோ அதுதான் கெல்வின் ஸ்கேல் வந்து தன்னுடைய ஜீரோவா எடுத்துக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் நீங்க செல்சியஸ் ஸ்கேல்ல பாத்தீங்க அப்படின்னா 0ல இருந்து -273.16 இந்த அளவுக்கு இத்தனை டிகிரி நீங்க கீழே போனீங்க அப்படின்னா தான் அங்க வருது. அதனாலதான் கெல்வின் ஸ்கேல அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா that will be equal to 1 Kelvin. So this is called as the absolute scale of temperature. So இதுதான் புக்ல கொடுத்திருக்க டெஃபினிஷன். இப்போ கெல்வின் ஸ்கேல் தவிர நமக்கு செல்சியஸ் ஸ்கேல் இருக்கு அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருக்கு. இந்த மற்ற ஸ்கேல்ஸுக்கும் கெல்வின் ஸ்கேலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ செல்சியஸ் அண்ட் கெல்வின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்சியஸ் கூட 273 டிகிரிஸ் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நமக்கு கெல்வின் ஸ்கேல் கிடைச்சிரும். இதே மாதிரி ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் ஸ்கேல்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்ல என்ன டெம்பரேச்சரோ அதோட 460 ஆட் பண்ணிக்கிட்டு 5/9 நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து கெல்வின் ஸ்கேல் கிடைச்சிரும். ஸோ ஃபாரன்ஹீட்ல இருந்து கெல்வின் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் பண்ணணும். ஸோ இருக்கிற டெம்பரேச்சரோட 460 ஆட் பண்ணிட்டு அந்த வேல்யூவோட 5/9 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியஸ் ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டாபிக் தெர்மல்